மாமா பார்த்தாருன்னா தகராறு தான் வரும். எனக்கு பயமா இருக்கு. வா போயிடலாம். பயப்படாம வாங்க மாமா. வா போயிடலாம். வாங்க. ஏன் பயப்படுறீங்க மாமா? நில்லுங்க. அம்மா அம்மா மாமா நான் சொல்றத கேளுங்க. என்ன தைரியம் வந்தா இந்த பச்சைக்காரன் என்னடா மாமா இங்கடா பஞ்சாயத்து வர திட்டம் போட்டு அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சு வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடாறியா அடிச்சு கொண்டு போடுறேன். ஏய் ஐயா வரி அடிங்க. ஏய் அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு இப்படி கொலை பண்ற? நீ பார்த்த ரெண்டு மாப்பிள்ளைங்களை விட இதோ இந்த குப்பை எந்த விதத்துல பறந்து பேசாடி சனியனே. அறிவில்லையா? உழைக்கிறது இல்லையா? ஒழுக்கமா இருக்கிறது இல்லையா? இந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா. நல்ல வேலை இவளுங்க மாதிரி உன் பேச்சை கேட்டு தான் வாழ்க்கையை கெடுத்துக்காம நல்லவனான குப்புன புத்திசாலித்தனமா கல்யாணம் பண்ணிட்டாளே. இனிமே அவ வாழ்க்கையில ஒரு குறைய வராதீங்க. ஒரு குறைய வராது. ஏய் லட்சியம் சிதம் போடி வெளிய. அம்மா அப்பா யோ நீ என்ன போக சொல்றது? நீ சொன்னாலும் சொல்லாட்டியோ நீ பண்ற கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நீங்க வாங்க வாடி பேசிக்கலாம். நான் இருக்க மாட்டேன். நீ நான் இருக்க மாட்டேன். வாங்க போலாம். வாங்க போலாம். அவ போனா போயிட்டு போறா. நீ உள்ள போமா. இந்த பாரு அந்த அனகாவடி போறீங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என் காலில் வந்து ஒழுங்கு தான் போறீங்க. வாய விட்டு போ. போது நிறுத்தியா. யாரு பிச்சை எடுக்க போறாங்க, யாரு யார் கால வந்து விழ போறாங்கன்னு போக போக தெரியா. பாப்பா நம்ம போலாம். போகாதீங்கம்மா. அம்மா அம்மா போகாதீங்கம்மா. போ சொல்லுங்க. போய் தனியா சொல்லுமா. போ. நிறுத்துப்பா. வாங்க வாங்க சங்கர். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பில் அனுப்பிச்சிடுறீங்களா? வீடு தேடி வரும். சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாடர்னாவே இருக்க மாட்டேங்கிற. ஏய் மல்வேட்டி. சீ. ஏய் ரெட் பிரேக். ரெட் பிரேக். குட் மார்னிங். ஏய் மண்ணகட்டி. வாயா. என்ன இது கையில? காபி. இது எதுக்கு நீ எடுத்து வர? சர்வென்ட்லாம் செத்து போயிட்டானா? 20 வருஷம் வாயே பேசாத ஒரு சர்வெண்ட் இருந்தா அவளை தான் அடிச்சு துரத்தி விட்டுமே. யார சொல்ற? என் வைஃப் உன் மாமியா. ஓ கரெக்ட்டா தான் சொல்ற. நல்ல ஆளியா நீ. காலையில எந்திரிச்சு இன்னும் பல்லு விளக்கல. அது மட்டும் இல்ல பாத்ரூம் போய் குளிக்க கூட இல்ல. பைப்பை திறந்தா காத்து வருது. சுவிட்ச போட்டா லைட் எரிய மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜ் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஏசி ரிப்பேரா இருக்குது. ஏர் கூலர் வந்து எலி வருது. வாட் இஸ் தி மேட்டர்? கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? 3 பேசும் போயிருச்சு. 3 பேசும் போயிடுச்சு. எந்த பேச வச்சியான்னு நீ சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு மாப்பிள்ளை எப்படி பேசுறது தெரியல. இப்ப நான் எப்படி குளிப்பேன்? மாப்ள இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஆமாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாங்க. ச்சே, எது ஸ்விமிங் பூல்? அதுவா? சாக்கடை கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கான். கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான். இன்றைக்கு காலையில போய் பாக்குறேன் 2 தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிக்கிட்டு இருக்காங்க வச்சு. அப்படியா? ஆ. ஐயோ அத நான் பார்க்காம விட்டனே. இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஆனா மாப்பிள்ளை குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத. இல்ல மாப்ள அப்போலோ வாட்டருக்கு ஃபோன் பண்ணேன். 4 ஹவர்ஸ் ஆகுறானே. 4 ஹவர்ஸ் அவ்வளவெல்லாம் இந்த பாடி தாங்காது. அப்ப இந்த வாட்டர்ல குளிங்க. இந்த வாட்டர்ல குளிச்சா 1 செகண்ட் தாங்க மாட்டேன். நேரா கூட்டி அப்போலோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதான். போன் பண்ண ஆம்புலன்ஸ் வருது. என்ன மாமா வீட்ல 2 பொண்ணுங்க இருக்குங்க. ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியதானே? ஹாய் கவர்மெண்ட் சர்வெண்ட். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? அவனையும் அவன் வைஃபையும் வேணா தெருவா பக்கெட் எடுத்து போய் தண்ணி பிடிக்க சொல்லு. இவன் எதுக்கா என் வைஃபை கூப்பிடுறான்? இத பார், அவ யார் தெரியுமா? மல்டி மில்லியனர் சந்தோஷோட ஒரே வைஃப். கோன் பனேகா குரோர்பதி இத புடி. அதெல்லாம் வேணாம். பேச்சோட இருக்கணும். மாப்ள புடி. இத பேசிட்டு திடீர்னு அடிக்க வந்தா என்ன அர்த்தம்? தண்ணிக்காக நீங்க நடுவு சண்டை போட வேணாம். நானே குடத்தை எடுத்து போய் தண்ணி பிடிச்சு வந்துறேன். குட் ஐடியா. சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே? ஐயோ என்னாச்சு? கால உடைச்சிட்டீங்களே. பிரெஞ்ச் ஆயில் எங்கப்பா? கெட் பேக். கோ இன்சைட். கோ. அந்த வெண்குஷ்டக்காரன் உங்க அப்பா தண்ணி எடுக்க அனுப்புறான்டி. பாவமா இருக்குடி. நம்ம வேணா போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? என்ன பேசுறீங்க?
அந்த ஆள் தான் அடிக்கடி கவர்மெண்ட் செவன் உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் ஜிங்கு குதிக்கிறா. இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா. நீங்க பேசாம வாங்க. இன்னொரு கூட முடியா சும்மா இல்ல. அதெல்லாம் முடியாதுமா. ஆளுக்கு ஒரு குடம் தான். நம்மளே லைன்ல நிக்க சொல்லுவானுங்களோ. சேச்சே, நாம இந்த ஏரியா விஐபி இல்லையா, குடத்தை கொடுத்தோம்னா புடிச்சே கொடுத்துருவானுங்க. ஹோட்டல் மெட்ராஸ் லாரி கடையில் நிக்குது. நான்சென்ஸ். தல்லே 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 பணம் கொடுக்கறதெல்லாம் இங்க வச்சுக்காத போ. முக்கார் ரசனை போட்டுக்கிட்டு 3 குடத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டிட்டு வந்துட்டார். என்ன போய் லைன்ல சொல்றியா? நான் யார் தெரியுமா? பாரு. ஆமா பாரு, நாங்க பார்க்காத பாருனா. போயா குடத்து போடுமா கொஞ்சம் பாரு. சிஸ்டர் கொஞ்சம் தள்ளிங்க. யோ நாங்கலாம் லைன்ல இருக்கறோம். நீ பெரிய இவன் மாதிரி நல்லா போறியா? வாயா அந்த பக்கம். ஐயா சே, சொந்த வீடுல அவங்களுக்கு எல்லாம் தனி லைன் போடுங்கப்பா. தூங்கிட்டு இருக்காம நகையா? போ 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 போ. இருப்பா. அட இருப்பா. யோ தண்ணி காலியாச்சே போயா. இது தண்ணி இல்லையா? ஏமா போடா. ரைட் ரைட். அட போடா பாவிங்களா. வண்டி எடு. ரைட். மாப்பிள்ளைங்க லூஸ் தரமா கத்துவானுங்களே. சிஸ்டர் 1500 கேட்டா கூட கொடுத்துறேன். மாப்பிள்ளைங்க பாத்ரூம் இருக்கானுங்க. ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனா வெளியிலேயே வர முடியும். அந்த ஆளு அங்கேயே இருக்க சொல்லு. அம்மா அட போவியா? எவ்வளவு வேணா தரமா? பணத்தை மேல காட்டுறியா? மூஞ்சே பாரு மூஞ்சே நல்லா. அத்தை, லட்சுமி மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுங்களேன். நீங்க சும்மா இருங்க. யாரை பார்த்து பரிதாபப்படணும்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தானே முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு. இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு. பட வேண்டியது நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பரிதாபப்படாதீங்க. வாங்க. தண்ணி திருட வேண்டியது. விடியா, இதான் நீ பாருல இருந்த லட்சணமா? தண்ணிய திருடுற மூஞ்சிய பாரு மூஞ்சிய. வந்துட்டாங்க. மாமா என்ன மாமா தண்ணி? டேய், நீ என் வீட்டுல பிச்சை எடுத்து வளர்ந்தவன், நீ எனக்கு பிச்சை கொடுக்குறியா? போடா போடா. தண்ணி இல்லாம போனா ரணகலம் தான். வராம்பாரு உங்க அப்பா அண்ணக்காவடி மாதிரி. பல்லு கூட விளக்காம கிளம்பிட்டா. பவுடர் பண்ணா. ஏய் மாமா, மாப்ள மாப்ள தண்ணி இல்லாம பாத்ரூம்குள்ள உட்கார்ந்திருந்தீங்க. அப்புறம் எப்படி வெளியில? அப்படியே வா. ஐயா இந்த மேட்டர்லாம் உன்கிட்ட கேட்டனா? ஒன்லி வாட்டர் தானே கேட்டேன். பழனிக்கு காவடி தூக்குற மாதிரி காலி கொடுத்து அலைஞ்சிட்டு இருக்கற. எங்க போச்சு வாட்டர்? இல்ல மாப்ள, கார்ப்பரேஷன்கார தண்ணி தீந்துருச்சுடா. பின்னாடி ஒரு அடி பைப் இருக்கு. அதுல வாசர் போயிருச்சு. ஒரு வாசர் வாங்கி மாட்டி அடி அடி நடிச்சு கொண்டு வந்துறேன். அடி பம்பு, வாட்டர், கிரீஸ், செக். முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது? என் பர்சனாலிட்டி என்ன ஆவறது? இத பார், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீ உடனே வீட்டுக்கு போய் கரெக்ட் சர்வெண்ட், ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை. நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன். ஐயோ மாப்ள, இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு பார்க்ல படுத்தீங்கன்னா அங்க நாய் இருக்கும். துரத்தி கடிக்கும் மாப்ள. அப்புறம் தொப்புள சுத்தி பாரு. ஐயோ, மூளையே இல்லாம மேல் மாடியை வேக்கண்டா வச்சிருக்கான் உங்க அப்பா. வீட்ல டார்ச்சர் கொடுக்கறான், தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான். அடையார் பார்க்ன்றது பார்க் இல்ல மேன். அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க நான் போய் ஸ்டே பண்ண போறேன். வெரி குட். நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்ட்டா இருக்கு மாப்ள. வண்டிக்குள்ள ஏறு. மாப்ள கம் ஆன் மாப்ள. மாப்ள காட்றேன். நானே கொண்டு வந்து காட்றேன். போ போயா. மாப்ள மதியம் லஞ்சுக்கு என்ன மாப்ள பண்றோம்? இந்த வலது கண்ணை பொரிச்சு வை, வந்து சாப்பிடு. டிரைவர் வண்டி எடு. ஐயோ பிரேக் அடிக்கோ. யாரா அவன்? குட்டாள். ஓ மாப்ள. என்ன மாமா? அதுல மாப்ள பைப்புக்கு பக்கத்துல போன தண்ணி தீந்துச்சுடா. அது சரி, மூஞ்சில உருப்படியா இருந்ததே கண்ணு ஒண்ணுதான். அது என்னாச்சு? குத்திட்டார். குத்திட்டாரா? மாப்ளையாச்சே. சொல்லு. அப்பா, நாங்களும் அதே ஹோட்டல்ல போய் தங்க போறோம். அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கும் போன் பண்ணுங்க. அவங்க வரும்போது நாங்களும் வரோம். ஐயோ, உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது. போகடா. ஏய், இந்தா அம்மா சாப்பாடு போடுற. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கடி. அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும். அருமையான மணல், அழகான கடல், ஆரோக்கியமான காற்று. இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா, ஐயோ நேரம் போறதே தெரியாதே. அன்பே நீ எங்க இருக்க? என் செல்லம், என் குஞ்சு. என்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு? அடியே சரோஜா. ஜெனிபரே தான். இந்த பிச்சைக்காரி மாதிரி கன்றாவியா இருக்கா? அம்மா போடுற, வாரி வாரி சாப்பிடுங்க. குஞ்சு செல்லம், பண்ணியா கொஞ்சா சுத்தி பண்ணியா தெரியுது. பாரின்காரி மாதிரி நம்மகிட்ட வந்தா கெட்டப்பே வேறையாவில் இருக்கு. ஐயோ என் செல்லம், என் தங்கம், என் ராஜாத்தி. உங்க குடிக்கிறியாடி தங்கம்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று
பறந்து வாழ ஒன்று. பரவாயில்லையே. என்ன, ஏன் மறைக்கிற? சரி, நீ ஃபாரின் தானே கல்யாணம் பண்ண போற? ஆமா. அப்ப வெளிநாடு தானே மறுமண போற? அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல? குடிக்கிறதுல என்ன கவலை பண்ணிக்க மாட்டா? அட்ரா. எனக்கு வேணாம். மாமனார் வீட்டு பாத்தியா? பார்த்தேன். இப்படி வீடு நல்ல பெருசா இருக்கு. வீடா யமுனா நதிக்கிற ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. எங்க அப்பா அப்பா ஒரு 10-15 கார் நிறுத்தலாம் சொல்லு. கார் அதுக்கு லாரியா நிப்பாட்டலாம். லாரி இருக்கிற ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு தான். என்ன ஏத்துறாங்க, என்ன இறக்குறாங்க? அதான் பண்ணியா பண்ணி இறக்குறாங்க. அப்பா நம்ம ஏமாந்துட்டோப்பா, மோசம் போயிட்டோம். அவ பண்ணி மேய்க்கிறவப்பா. ஐயய்ய. குட்டி குட்டி பண்ணிய வாங்கி கூபத்துல விட்டு வளர்த்து பெருசானவன இடம் போட்டு விக்கிறாங்க. ஐயோ. ஆனா அன்னைக்கு அவ கவுன் போட்டு வந்தாலும் பேசும்போது ஃப்ளோரை நோண்டி நோண்டி நோண்டின்னு கேவலமா ஒரு லாங்குவேஜ் சொன்னாலே அப்பவே நினைச்சேன்டா. அப்பவே கை கிளம்ப பிடிக்க வேண்டியதானே நீ? போடா, கூடவே சுத்துற கூறு கிட்ட போய் நீ உனக்கு தெரியாத நான் எப்பறம் கண்டுபிடிக்க முடியும்? சரி சரி விடுறா. ஆமா, உங்களுக்குள்ள ஒண்ணு கசமசாலா ஆகல? அதுக்கு முயற்சி பண்ணதான் பார்த்தேன். வாடை ரொம்ப ஓவரா இருந்தாலும் வந்துட்டேன். ஒண்ணு ஆகல. சரி விடுறா, மறந்துல. சரி, இனிமேல் நான் குடிக்கலப்பா. ஏன்டா மறக்கிறது? அடா, நான் உனக்கு விலகாரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் நீ வெளிநாடு தானே மறுமணா போற? ஆமா. அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வருவீல? ஆமா. அப்ப குடித்துல உனக்கு கேவலம் பண்ணிக்க மாட்டானா? எப்படி புள்ள வளர்த்துற பாரு, என்னையில கேவலம் பண்ணிப்பா. அடா கரெக்டா சொன்னப்பா. அடி அப்படியே. நாத்தம் முடிச்சவளா இருந்தாலும் ஆளு அழகா தானே இருக்கா. அவளை போய் மறக்க சொல்றான் இந்த கிழமை. மங்களக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. என்ன இந்த மாசம் கரண்ட் பில், டெலிபோன் பில் இன்னும் வரல? கொடுத்துறேன். சீக்கிரம் வேணா கொடுங்க, டேட் பார் ஆயிட போகுது. நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். அத்தை, என்னத்த இதெல்லாம்? நான் தான் சம்பாதிக்கிறேன்ல. நீங்க எதுக்கு கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தேவையாத்த உங்களுக்கு? உப்பா, ஒருத்தர் சம்பாத்தியத்துல குடும்பம் நடத்த முடியுமா? நான் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு என்ன பண்றது? ஏன் நான் இந்த வேலையில செய்யக்கூடாதா? தப்பா? நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. ஆனா லட்சுமி, இன்னையில இருந்து நீ இது மாதிரி வேலை செய்யறதெல்லாம் விட்டுறணும். ஏன்னு கேக்குறியா? நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போற, மறுபடியும் படிக்க ஆரம்பிக்க போற. அவ படிச்சு இனிமே என்னப்பா பண்ண போறா? என்ன பண்ண போறாளா? அத்தை, நான் படிக்காதவன். படிப்பினுடைய அருமை என்னன்னு எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம லட்சுமி வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு, அவங்க அப்பா விட்டுட்டு என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கத்த. அதனுடைய படிப்பு பாதியில விட்டு போனதுக்கு நான் தான் காரணமோன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குத்த. அதனால்தான் முடிவெடுத்தேன், லட்சுமியை மறுபடியும் படிக்க வைக்கணும்னு. ஆமாத்த, அது படிச்சு பெரிய பெரிய பட்டமெல்லாம் வாங்கி அந்த பட்டாதாரி டிரெஸோட என் கண்ணு முன்னால வந்து நிக்கணும். அந்த சந்தோஷம் போதும் எனக்கு. என் பொண்டாட்டி படிச்சவன எனக்கு தானே பெருமை. நான் ஊரெல்லாம் போய் சொல்ல மாட்டேன் என் பொண்டாட்டி படிச்சவன்னு. என்ன சொல்றீங்க நீங்க? அழகுறா லட்சணமா அழுது தொலையா. விடுறா, பண்ணி மேய்க்கிற போன போயிட்டு போற. லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேய்க்கிற ஒரு விலகா இருக்கானா. அவன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பாளா, அவளை பேசி முடிச்சிருவோம். பெத்த அப்பையும் கூட பார்க்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் மேய்க்கிற குடும்பத்துல பொண்ணு பாக்குறாடி. ஜாதகத்துல அப்படி இருக்கு போல இருக்குடா. இந்த பொண்ணு வேணாம். அட சொன்னா கேளுடா. டேய், அப்பனும் மகனும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. ராமனைனா? அப்பா, அங்க பாரு அவளோட ஆளுங்க. டேய், என்னடா தடியோட வரானுங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு தான பண்ணியா? ஐயோ, நான் ஒரு தப்பு பண்ணலப்பா. அவளை பார்த்து நான் ஆசைப்பட்ட பத்தியா, அதான் நான் பண்ண தப்பு. என்ன ஆள விடு. என்னடா தடி விட்டு போற? நையா, மாப்பிள ஓடுறாமைனா பாத்துக்கிட்டு இருக்கறியா? போய் புடியா. சரி நைனா, டேய் வாடா. அடி, இரு வந்து கவனிச்சுக்கறேன். டேய், யோ, யார் நீங்களா? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறேன். நான் தான் அவன் சம்பந்தி. சே, யோ, இதுக்கு நீ லுங்கி கட்டாம விட்டுக்கலாம். அவுத்துறியா? சே, யோ, என்னையா ஸ்லம்மே கோஷ்டியா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? தர பண்றா தொலைச்சு போடுவா. போயா. யாரையா வெள்ள போசுன்னு? டேய் டேய், இருடா, பேசி தீர்த்துக்கலாம். சாமான் செட்லாம் உள்ள வைடா. என்னையா? என்னையா பேசிட்டீங்களா? என்னவா? ஏயா, உன் பையன் என் பொண்ணோட பழகிட்டு ஏமாத்திட்டா விட்டுருவோமா? கல்யாணம் பண்ணி வைக்கதாயா வந்திருக்கோம். ஆய மூடியா. உன் பொண்ணு தான் என் பையனை ஃபாரினர் சொல்லி ஏமாத்திருக்கா. ரெண்டுக்கு டேலி ஆயிருச்சு. 10,000 15,000 தர வாங்கிட்டு ஹாப்பியா போங்கயா. தொலைச்சிரும் தொலைச்சு. பெரிய பெரிய ஆளுகளா நிக்கிறீங்க. கார்பரேஷன் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் படிப்பான் போட்டுருக்கு. அவளை விட்டு அடிக்கிறீங்க. இப்ப பெரிய ஆள் அடிக்கணுமா இல்ல பெரிய ஆள் அடிக்கணுமா? சொல்லியா சொல்லியா. முதுகுடா. டேய் டேய், மாப்பிள வந்தாச்சு. பாப்பாவை கூப்பிடுங்கடா சீக்கிரம். மாப்பிள வந்தாச்சு. டேய், ஏன்டா 10 நாளா என் பொண்ணை வந்து பார்க்கல? அவள உனக்கு பிடிக்கலையா? சும்மா பிடிக்கிற கண்டியெல்லாம் இல்ல. என்ன ஏன் அப்படி ஏமாத்தனா? எதுக்காக எல்லாம்?
காசுக்காக தானே. ஏய், உன் பணத்தை கொண்டு போய் உடப்புல போடுறா. என் பையன் வந்து சொன்னான், உங்க அப்பா உனக்கு ஃபாரின் பொண்ணா பாக்குறதா. அதனால தான்டா என் பொண்ணை ஃபாரின் காரியா நடிக்க வச்சேன். உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. சும்மா இந்த ஆள்கிட்ட என்ன வேணா பேச்சு புரிய மாலியா தாலி வாங்கி மச்சான் போடு. புரிய சொக்காயா புடி நைனா புரிய தாலியா தாலி வாங்கி. புடி கட்டியா என் கைத்துல தாலியில சிக்கெடுக்கிற பார்த்தா தாலி கட்டிட்டு போட்டுருக்கேன். சும்மாரியா? இந்த சந்தர்ப்பத்தை விட வேற சந்தர்ப்பம் கிடைக்குமா? டேய். இல்ல இந்த மாதிரி சக பார்த்தா வேற பொண்ணு உன்னால பார்த்து கட்டி வைக்க நம்ம முடியுமா? ஸ்டேட்டஸ் சரியா வராதுடா. கோவத்துல பண்ணி மேய்க்க விட்டுருவாளுடா டேய். ஏதோ first night எல்லாம் பழகி போயிரும் விடு. டேய், என் உயிரே போனா உன்னை தாலி கட்ட விட மாட்டேன். அப்ப உயிரை எடுத்துருங்கடா. எடுங்கடா. எதா இருந்தாலும் தாலியை கட்டலவன பண்ணி தொலைங்கடா. இல்லன்னா கல்யாணம் நின்னு போகும். நீ தாலி கட்டு. இல்ல யோ துட்டு வாங்கல அடியா மாரத்த அடியா அடி அடி. ஏய், 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 ஏய். நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா. டேய், சீதனமெல்லாம் எடுத்துட்டு வாங்கடா, சீதனத்தை சம்மந்தி கையில கொடுங்கடா. டேய், போடா, போடா. சம்மந்தி இருங்க. சம்மந்தி, வழக்கமா எங்க பரம்பரையில 2 குட்டி தான் சீதனமா கொடுப்போம். நான் அடிக்கிறீங்களா? ஏதோ இது கொஞ்சம் பெரிய இடங்கிறதுக்காக 8 குட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு செனப்பண்ணி இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், 12 குட்டி போடுவான். அதையும் கொடுத்துடுறோம். ஆனா மாப்பிள, நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ, என் பொண்ணை கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். இதே மாதிரி 7 மாசத்துல என் பொண்ணை நீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஓகே மாமு. தயாரா இருங்க. வாங்கடா போலாம். வாங்கடா, வாங்கடா. இன்னும் சென்ட் சுமல் மாறுதே. இந்த மாதிரி சென்ட் நான் ஃபாரின்ல வாங்கலையே. அப்பா ஓ பண்ணிடா பண்ணி. ஐயோ பண்ணி குட்டி. படியெல்லாம் பண்ணி. ஏய் ரெட் பிரேக் பண்ணாகட்டி. என்ன செக்யூரிட்டி வச்சிருக்க வாசல்ல? ஏசி ரூமுக்குள்ள பண்ணி குட்டி ஓடுதியா? இங்க பாருங்க மாப்ள. சென்டர் ஹால்ல ஒரு பண்ணையே நடக்குது. இதெல்லாம் யாரு? யார் இது? இந்த பேசுறேன் இதுக்கு முன்னாடி எங்க பாத்துருக்கேன். அன்னைக்கு பாத்தியே, அவதான் இவ என் பொண்டாட்டி. இப்பதான்ப்பா தாலி கட்டினேன். கட்டிட்டியா? அடா பாவி, அன்னைக்கு டயானா ஃபேமிலி ரேஞ்சுக்கு விட்டாலடா ரீலு. கடைசில பார்த்தா பண்ணி ஓட்டுற ஃபேமிலியாடா இது. என்ன பண்ண சொல்ற? நான் கூட தான் ஏமாந்தேன். இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலையா? நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நான் இதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணனும்? இது? நான் யார் தெரியுமாடா? மல்டி மில்லியனர். 5 crores போட்டு இந்தியாவுல பிசினஸ் ஃபாரின் கிளப் ஸ்டார்ட் பண்ண போறடா. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பண்ணி ஃபேமிலியோட நான் அசோசியேஷன் வச்சுக்குவேனா? என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? நான் போறேன்டா. போடா போடா. நீங்க எதுக்கு போனா? நீங்க எதுக்கு போனா? டேய் போடா வெளிய. ஏய் சாகடா. அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த காஸ்ட்லியான மார்பிள் நோண்டி போட்டு கிரானைட் போடணுமா? எதுக்கு? உன் பண்ணியல ஸ்கேட்டிங் இருக்கா? போடி வெளிய. டி போட்ட டா போட்டுருவேன். ஆமா அப்படி பாரு மச்சான். யோவ் இந்தாயா உட்டா ரொம்ப ஓவரா பேசினே போற. டபார் உன் துட்ட நீயே வச்சு அழுவு. ஏன் புருஷனை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியும். நீ தான் மச்சான். ஏன் செல்வா சுப்பிரமணிய மகி அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாடை அடிச்சிதியா? இல்ல. ஆனா நீ பக்கத்துல இருந்தனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டய்யா. விடுமாவள அதுதான் போயிருச்சுல. அதுக்கு போலாம்யா. ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுதா பாத்தியா? பேட் ஸ்மெல் போகுதா? முதல்ல A1 ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு. கையோடியா. ஏய் பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. அவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பெட்டர். சே குழந்தைங்களா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இடிச்சுக்காம ஐயோ, ரோட்ல எல்லாம் பண்ணி வச்சுட்டு வராளே. கர்ம கர்மா. ஏய் பாத்து பாங்க, குளில உளுத்துறாதீங்க. ஓரியா ஓரியா ஓரியா. ஹாய் 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 ஹாய். அப்படி அப்படி கர்மத்தில நான் மேய்க்க மாட்டேன். கர்ம பிடிச்சதுன்னு சொல்லக்கூடாது, தப்பு. இதெல்லாம் நம்ம குழந்தைங்க. ஏய் தியாகு அங்க போகாதடா, அங்க ஆயிருக்கும். டேய் மனோகரா செல்வா, என்னடா அம்மா அம்மா வரேன். ஹாய் 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 ஹாய். டா உங்க பணக்கார வேஷத்தை எல்லாம் கழிச்சிட்டு வந்து வேலைய பாரு. ஏய் நில்லு. யார பார்த்து வேஷக்காரங்க? ஏண்டி இதே ரோட்ல எத்தனை தடவை ஃபாரின்காரி மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்ப என்ன வேஷக்காரங்கயா? இப்பதாண்டி தெரியுது உன் சுய ஒரு ஒண்ணான்னு. இத பாருங்க, பழசு எல்லாம் எதுக்கு கிண்டி கிளறிட்டு? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்காக தாலியும் கட்டியாச்சு. இப்ப நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி வாங்க போலாம். உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். டா என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? உங்க கதையை எடுத்து விட்டா நாரி போயிடு நாரியா. என்ன எங்கத சொல்லி தாண்டி பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணு இருந்தா சொல்லுங்க. தெரு தெருவா தாலியும் கைமா அலைஞ்சது, கக்கூஸ்காரி காரி துப்புனது, வேலைக்காரி கிட்ட விளக்கமா தடி வாங்கினது, பஸ் ஸ்டாண்டா சுத்தினது, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? சரி, 1000 தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன். என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. இத பாருங்க, ஏற்கனவே என்கிட்ட 10 பண்ணி இருக்கு. இல்ல நம்ம கிட்ட 10 பண்ணிங்க இருக்கு. எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. மொத்தம் 20 பண்ணிங்க. இத வச்சு உங்களை நான் காலம்பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா, ராசா. ஒடி பண்ணி மேய்க்கிறாளே. எப்ப பார்த்தாலும் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்க. பண்ணி முடிய திருநாளாண்டி அந்த புத்தி உனக்கு வருது. இத பாருங்க, இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க கேட்டக்கோ. ஆந்திர சொல்லுவண்டி, மாநாடு போட்டு சொல்லுவேன். பண்ணி மேய்க்கிறவளே, பண்ணி மேய்க்கிறவளே, பண்ணி மேய்க்கிறவளே. கம்பக்கிற போற இங்க பாரு. புது மாப்பிள்ளை அடிக்காதமா.
மச்சான் மச்சான் என்ன ரெண்டு பேரும் மாலை கழுத்தமா நடுரோட்ல நின்னு சண்டை போட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிப்போச்சா? கல்யாணம் ஆனதுதான் பிரச்சனைப்பா. மஞ்சக்கத்துல இருக்க ஈர இன்னும் காயல, அதுக்குள்ள கட்டின பிரச்சனை கம்பர் தடிக்க வர்றான். என்ன தங்கச்சி இதெல்லாம்? என்னென்ன நீங்க? நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. சரி, நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்படி எல்லாம் செஞ்ச ஒரு பொம்பளை கோவம் வராதா? பண்ணி மேய்க்கிறதுனா அவ்வளவு கேவலமா? மாப்ள, ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம், கேவலம் பண்ணிய மேய்க்க சொல்றாயா? மாப்ள, எந்த தொழிலா இருந்தானே இத பார், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அப்படி உனக்கு கருப்பு பண்ணி வளர்க்கறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பண்ணி வள. ஒரு வெள்ளைப்பனியோட கறி 1 கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு? 70 ரூபாய். ஒரு முழு பன்னியினுடைய எடை கிட்டத்தட்ட 200 கிலோ. 200 × 70 14,000 ரூபாய். ஒரு பண்ணிக்கே 14,000னா ஒரு பண்ண வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அதத்தானே இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 ஸ்டார் ஹோட்டல்ல மாறி மாறி வந்து வாங்கிட்டு போறாங்க. Correct. கொஞ்சம் நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இப்பேற்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இனிமேலாவது தங்கச்சி பேச்சை கேட்டு வாழ்க்கையில உட்பட வழி பார். மாப்ள, அவளுக்காக கிடையாது, உனக்காண்டி வேணா நான் அவ கூட சேர்ந்து பண்ணி மேய்க்கிறேன். என்னங்க, இப்பதான் நீங்க என் புருஷன். சரி சரி சரி, இதெல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. வாங்க. மச்சான், மகாவிஷ்ணுவே பன்றி அவதாரம் எடுத்துக்க தெரியுமில்ல? அத்தை, லட்சுமி யார் வந்திருக்காங்க பாருங்க. பாடி ஆசிரமம் பண்ணுமா? நல்லா இருங்கப்பா. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கவில்லையா? ஆமாமா, இவ்வளவுதான். அப்புறமா அந்த படுபாவி சண்டால உன்னை துரத்துற மாதிரி என்னையும் துரத்தி விட்டாமா. யாரா? அந்தால அவன் புடிச்சேன். அம்மன் ஜல்லி கிடையாது, வேற எங்கேயாச்சும் போய் பொறுத்துக்கிட்டான்ட்டான். நல்லவங்கள பூரா பயக்கிறான். அந்த ஆளை என்னைக்காச்சும் எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் வீணா ஏன் பேசிட்டு இருக்க? விட்டுடு. இங்க பாரு, இப்ப இங்க என்ன குறைச்சல்? மாப்பிள்ளை கூட தான் வெறுங்கையோட வந்தாரு. இப்ப இதெல்லாம் பண்ணி பெரிய ஆளாகலையா? நீயும் உன் பொண்டாட்டியும் மாப்பிள்ளைக்கு உதவியா இருங்க. நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம், ஒத்துமையா இருக்கலாம். அத்தை, இந்த வேலையை நான் செய்யறேன். வேண்டாம், இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. வேண்டாம், பேசிட்டு இருக்க. புதுசா கல்யாணம் வந்திருக்காங்க. சரிம்மா, சாப்பாடு போடுவாங்க. வாங்க. தங்கச்சி. ஓகே, ரோபோ 2000 போய் லான்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி வை. போ. நேத்து தான் பேட்டரி சார்ஜ் பண்ணி அதுக்குள்ள டவுன் ஆயிடுச்சா? பி குயிக். பூஜா, பூஜா லேட் ஆகுது. பூஜா, ஐயோ லேட் ஆகுது. அடாடாடாடா, ஏங்க இப்படி கத்துறீங்க? புடவை கட்டிட்டு வர வேண்டாமா? கொஞ்சம் லேட் ஆகாதா? நான் ரெடி. என்னது இது? பாடிய புடவைய வச்சு ஃபுல்லா பார்சல் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். நான் ஃபாரின் காரன் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபாரின் கிளப் ஓபன் பண்ண போறேன். அங்க வர போற பொண்ணுங்களே அங்கங்க ஓபன் பண்ணி தான் Dress போட்டு வருவாங்க. நீ இந்த மாதிரி பாடியை மூடிட்டு வந்தீனா நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா கிளப் ஓபன் பண்ண முடியும்? ஒன்னு சரியா, இந்த ஒரு சைடுல இருக்க டாக்காவை எல்லாம் பிரிச்சு விட முடியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? நான் மாடர்ன் Dress போட மாட்டேன். இப்பலாம் எனக்கு அது முன்னாடியே பிடிக்கல. தெரிஞ்சிருந்தா கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, எல்லாம் என்னுடைய ஃபேட். இவ வேற பிகினி கட்டிட்டு வருவான்னு பார்த்தாக்க புடவை மாப்பிளை கூப்பிட்டு சீக்கிரம் வாமா. மூஞ்சில எச்சிய காரிச்சு போறான். இந்த டென்ஷனுக்கு ஒரு லார்ஜ் ஊட்டா தான் கரெக்டா இருக்கும். 2000 முன்னாடி போ. ஏய், புடவை கட்டிட்டல, அசிங்கமா இருக்கு. லக்கேஜ் மாதிரி பின்னாடி உட்கார். போ. நீங்க உட்காருங்க. நான் டாக்ஸி பிடிச்சு பின்னாடி வருவேன். உன் கூட தான் வரேன். போ உள்ள போ. ஏய் மாமா, எங்க கூடுற? மாப்பிளையும் தேஜா வந்துட்டு இருக்காங்க. எந்த மாப்பிள? சின்ன மாப்பிளை பார்ட்டிக்கு வர ஆசைப்பட்டாரு. கார்த்திகா, எதுக்கு இந்த கிரௌட் எல்லாம்? மாப்பிளை என்ன மாப்பிளை, அவங்களும் கூட வரட்டும் மாப்பிளை. இந்த வண்டிலையா? ஆமா மாப்பிளை. இது என்ன கார்ப்பரேஷன் நாய் பிடிக்கிற வண்டின்னு நினைச்சியா? லான்சர் மேன், லான்சர். மாப்பிளை யார் மாப்பிள? இல்ல அவரும் மாப்பிளை. அவரும் மாப்பிளைனா அவரும் லான்சர் கார் வாங்குனதுக்கு அப்புறம் மாப்பிளை ஆக்கிருக்கணும். அவசரப்பட்டாக்குன்னு உன்னுடைய தப்பு. ஒண்ணு உங்களை டாக்ஸி பிடிச்சு வர சொல்லு, இல்லாட்டி மீன் பாடி வண்டி 50 ரூபாய் வாடகை கிடைக்கும், அதை பிடிச்சு வர சொல்லு. இவனுடைய சைஸுக்கும் வருமானத்துக்கும் அந்த மாதிரி வண்டி தான் கரெக்ட். சைஸ் எல்லாம் கரெக்ட் இதோ மாப்பிளை. உனக்கு நான் 5 செகண்ட்ஸ் தரேன். அதுக்குள்ள வரதா இருந்தா வா, இல்லாட்டி வண்டி எடுத்து இருக்கு. ஒண்ணும் யோசிக்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துருங்க. அந்த மோன ஸ்டாண்ட்ல நான் சொல்லிட்டு போறேன். இது பாருங்க, இந்த கவர்மெண்ட் ஜாப தூக்கி போட்டுட்டு அந்த பூஜா வீட்டுக்கார கிளப் ஆரம்பிச்ச மாதிரி நீங்களும் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. கரெக்ட் தேஜு, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். என்ன கரெக்ட்? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்து போய் என்ன சொன்னீங்க? உன்னை மகாராணி மாதிரி வச்சிருப்பேன், நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன்னு சொன்னீங்கல்ல. பூஜா வீட்டுக்கார மாதிரி உங்களுக்கு ஒரு கார் இருந்தா இன்னைக்கு நான் இப்படி இன்சல்ட் ஆயிருப்பேனா? ஏய், என்ன நீ? நான் இன்சல்ட் ஆயிருப்பேன் உன்னை பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு மட்டும் இன்சல்ட் இல்லையா? அவன் பேசும்போது எனக்கே அசிங்கமா தான் இருந்தது. எனக்கு மட்டும் என்ன ஆசையா டாக்ஸிலயும் ஆட்டோலயும் போகணும்ட்டு? நான் என் வேலையை தூக்கி போட்டுட்டா உங்க வீட்டுல இருக்கிறவங்க மாப்பிளை இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்க ட்ரை பண்றான் பாருன்னு தப்பா பேசுவாங்கன்னு பயந்தா இத்தனை நாள் சும்மா இருந்தேன். இப்ப எனக்கு என்ன, நீயே சொல்லிட்ட. இமிடியேட்டா என் வேலையை ரிசைன் பண்றேன். சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அவனோட அதிகமா பணம் சம்பாதிச்சு காமிக்கிறேன். சொந்தமா கார் வாங்குறேன். இந்த ரமேஷ் யாருன்றத நான் அவன்கிட்ட காட்டுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு நியூ இயர் 2001. இந்த மாதிரி கிளப்ப நீங்க இந்தியாவிலே எந்த ஏரியா போனாலும் பார்க்க முடியாது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடி மனசுல சில ஆசைகள் இருக்கும். அதை போட்டு புதைச்சு வச்சிருப்பான். அதை வெளியே கொண்டு வராட்டி வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தமில்லாம போயிடும்.
அவனுடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட விஷயம்தான் இந்த கிளப். இந்த கிளப்போட முக்கியமான அம்சமே தனி மனித சுதந்திரம். One large please, make it fast. Thank you. That's great. Folks, கலாச்சாரம், பண்பாடு, சட்டம், ஒழுங்கு இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கைய வெளியில வாழ முடியாது. ஆனா அதே சமயத்துல என்னுடைய கிளப்புக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா உங்க ஆசைப்படியெல்லாம் நீங்க வாழலாம். 21st செஞ்சுரியில உண்மையான கலாச்சாரம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்காகத்தான் லண்டன்ல இருந்து கிளம்பி இங்க வந்து கிளப் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். அதன்படி இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறதுதான் கார் கீ பார்ட்டி. இந்த கார் கீ பார்ட்டியோட முக்கியமான அம்சம் என்னன்னா, நீங்க எல்லாரும் உங்க கார் கீயை மொத்தமா கொண்டு வந்து இங்க போடணும். நீங்களே குலுக்கி ஆளுக்கு ஒரு கீயை எடுத்துக்கணும். அந்த கீக்கு சொந்தமான கார் கிட்ட போகணும். அந்த ஜோடியோட உங்க ஜோடியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்களோட ஆடுங்க, பாடுங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. See lots of keys, huh? Come on, enjoy. Come on, you take this. தொட்டு 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 முத்தம் தரவா, வெண்ணை திருடும் கைவா, கிட்டவா கிட்டவா, என்னை தொட்டு 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 முத்தம் தரவா. என்ன இது மாயம்மா, இன்ப மோகமா, கண்ணு தாகமா, ஏ திருடா திருடா கட்டிப்புடி, திருடிய என்னை விட்டுப்புடி. No, darling. Hello, வெண்ணை திருடும் கைவா, கிட்டவா கிட்டவா, என்னை தொட்டு 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 முத்தம் தரவா.
தொட்டு 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 முத்தம் தரவா. இந்தாமா இன்விடேஷன், கண்டிப்பா வந்துடணும். அது சரி, நாங்கெல்லாம் என்ன உங்கள மாதிரி காரு பங்களா பட்டு புடவை கழுத்து நிறைய நகை நட்டு நான் ஓட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் வெறுங்கலத்தோட தான் இருக்கிறோம். நாங்கெல்லாம் உங்க பங்கனுக்கு வந்தா உங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலா இருக்காது? பெருசா வந்துட்டா இன்விடேஷனை தூக்கிக்கிட்டு என்னமோ இவ கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்கிற மாதிரி. இப்ப மட்டும் என்ன நம்மள பாசத்தோட கூப்பிட வந்திருக்கா? நாங்க பெரிய கம்பெனி திறக்க போறோம், எங்க பெருமையை பாருங்கன்னு காமிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கா. எதுக்கு இவளை பத்தி பேசிக்கிட்டு? அப்படி நறுக்குன்னு சொல்லு, உரைக்கட்டும். இத பாருமா எப்படி பேசுறாங்கன்னு. எனக்கு மட்டும் உங்க மேல பாசம் கிடையாதா என்ன? சின்ன வயசுல இருந்தே இந்த லட்சுமி என்ன விரோதியாவே நினைக்கிறா. அந்த பூஜா கூட முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்ல தெரியுமா? வசதியா இருக்கோங்கிற திமிர்ல எங்களை ரொம்ப கேவலப்படுத்துறா. எங்களுக்கும் அவங்கள மாதிரி பங்களாக்காரன் இருந்திருந்தா எங்களை இப்படி அவமானப்படுத்துவாளா? அதனாலதான் அவர் பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுல வர்ற பணத்தை வச்சு சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம். ஆமா. என்னது, உன் வீட்டுக்காரர் வேலையை விட்டாரா? ஆமா. என்னடி சொல்ற? காசு சம்பாதிச்சா கூட அரசாங்க உத்தியோகமா இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். நீ என்னடா வேலையை விட்டாருன்னு சொல்ற? உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சா? அப்படியே தொழில் செய்யணும்னா கூட இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு மீதி நேரத்துல செய்யக்கூடாதா? ஏண்டி இந்த கண்டாவையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தானே நான் இங்க வந்தேன். ஏண்டி இங்கே வந்து என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? போங்கடி, ஏதாவது பண்ணிக்கங்கடி, தொலைங்கடி, போங்கடி. வந்துட்டா எடுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு. ஆபா இந்த பெனிஃபிட் ஃபண்ட் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஓர் அரிய வாய்ப்பு, அதுதான் இந்த கோவிந்தா பெனிஃபிட் ஃபண்ட். இந்த பெனிஃபிட் ஃபண்டிலே இவ்வளவுதான் தொகை போட வேண்டும் என்ற வரையறை எதுவும் கிடையாது. அது 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 லட்சமாக இருந்தாலும் சரி, 50 லட்சமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பி முதலீடு செய்யலாம். உட்காருங்க. அதாவது பணம் இருந்தா தான் பெனிஃபிட் ஃபண்ட்ல சேர முடியுமாங்கிற உங்க ஏக்கம் எனக்கு புரியுது. அதை போக்குறதுக்கு தான் நாங்க ஒரு மாற்று திட்டம் வச்சிருக்கோம். அதனால பணம் இல்லாதவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள். அசையும் சொத்துக்கள்னா அந்த நாய், ஆடு, மாடு, கோழி, பால் கறக்காட்டி கூட பரவாயில்ல, பசுமாடுகள், சும்மா நம்ம. அப்புறம் அசையாத சொத்துக்கள்னா கட்டில், பீரோ, வந்து இது இந்த ஃப்ரிட்ஜ், அப்புறம் காஸ்ட்லியான புடவைங்க, இதெல்லாம் கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அரசாங்க அங்கீகாரம் பெற்ற மதிப்பீட்டாளர் இங்க வந்து கையை கட்டிட்டு, ஐயா சனியை முடிச்சுத அவரு தூக்கிட்டு இருக்காரு நினைக்காதீங்க, மதிப்பு போட்டிருக்காரு. அவர் வச்சு மதிப்பு போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல எங்க கணக்கு புக்ல ஏத்திக்குவோம். நீங்க ஒரு பவரா பட்டாணி மட்டும் மாப்பிளைக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். தேவையில்லாம எதாவது உளறி குட்டி எல்லாத்தையும் கெடுத்துறீங்க பாத்தீங்களா? மாப்பிள்ள எல்லாரும் அசைய சொத்துக்களை கூட்டு வர போறாங்க. ஆமா, கிழிப்பாங்க. வாங்க மாப்பிள்ள. என்ன சொன்னதுக்கு என்னமோ கோச்சிட்டீங்களா? பாத்தீங்களா என்ன மாமா இது? இது மட்டும் இல்ல மாப்பிள்ள, இந்த ஸ்ட்ரீட் பூரா நிக்குது, டிராபிக்கே ஜாம். இது ஒரு சின்ன சேவல் பிட்டு தான். எப்படி மாமா இப்படி சூப்பர் பிளான் போட்டீங்க? எல்லாம் ஜனங்களோட சைக்காலஜி வச்சு அடிக்கிறதா. நம்மளுக்கு பணம்னா குழந்தைகளே கொண்டு வரிசை நிறுத்துவாங்க, கொலகார பசங்க. எத்தனை மாடுப்பா? ஐயா 3 பஸ் 2 எருமைங்க. ஏஜி வந்துருச்சா? வந்துச்சுங்க, 3 மாசம் சேனை. வெரி குட். ரைட். கவுண்டர்ல கட்டி டோக்கன் வாங்கிங்க. டோக்கன் மிஸ் ஆச்சுன்னா ப்ராப்பர்ட்டி கம்பெனிக்கு சொந்தம். அப்பல கம்பெனில நானும் ஒன் ஆஃப் தி டைரக்டர் தானே. என்னது? என்னது இது? நீ நடந்துக்கிறத பொறுத்து உன் ஃபியூச்சர் டிசைட் பண்ற. முதல்ல ஒழுங்கா வேலையை கவனி. கவர்மெண்ட் ஆபீஸ்ல பியூனுக்கு அட்டன்டருக்கு நடுவுல பேரே இல்லாத போஸ்ட்ல இருந்தா சொந்த கம்பெனி ஆரம்பிச்சோன்னா தோள்ல தட்டுறான். எப்படியோ என் பொண்ணு நல்லா இருந்தா போதும். நட